ஹாய் எவ்ரிவன். ஓடிடியில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஹிந்தி லாங்குவேஜ் த்ரில்லர் படங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வரிசையில் நம்ம முதல்ல பார்க்க போகிற படம் வஷ் லெவல் 2. ஒரிஜினலாக இது குஜராத்தி படமாக இருந்தால் கூட ஹிந்தியிலையும் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்துடைய பார்ட் 1 ஷைத்தான்கிற பேரில் மாதவன் ஜோதிகா நடிப்பில் ஹிந்தியில் ரிலீஸ் ஆயிருந்தது. பார்ட் 1ல் அதர்வா தன்னுடைய மகள் ஆர்யாவை வீட்டுக்கு அழையா விருந்தாளியாக வரும் ஒரு தீய சக்தி கிட்ட இருந்து போராடி எப்படி காப்பாத்தினார்னு காட்டியிருப்பாங்க. பார்ட் 2 அதனுடைய தொடர்ச்சியாக 12 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. இப்போவும் அந்த தீய சக்தியை அவங்கள விடாம துரத்திட்டே இருக்கு. இந்த படத்துல ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலை காட்டுறாங்க. அதுல இருக்கிற 10 பொண்ணுங்க திடீர்னு மாடிக்கு போய் அங்கிருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இந்த நிகழ்வு மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துது. பேரண்ட்ஸ், மீடியான்னு ஸ்கூலை சூழ்ந்துக்கிறாங்க. அதர்வா இந்த நியூஸை டிவியில் பார்த்துட்டு இருப்பாரு. அவருடைய பொண்ணு பித்து பிடிச்ச மாதிரி தான் இருப்பாங்க. இந்த பெண்களும் ஒரு தீய சக்தியுடைய கட்டளைகள் பிரகாரம் தான் இயங்குதுங்கிறத அதர்வா புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது தான் படத்துடைய மீதி கதை. தந்தை கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிற ஹிது காண்டையா கோபம், மன அழுத்தம், வேதனை எல்லாத்தையும் ஆழமா பிரதிபலிச்சு சிறப்பா நடிச்சிருக்காரு. ஆர்யா கதாபாத்திரம் பயத்தை தூண்டுது. இந்த படம் ஒரு சிறந்த ஹாரர் த்ரில்லர் படம்னே சொல்லலாம். இருந்தா கூட கிளைமேக்ஸ் அவசரமா முடிச்சிட்ட மாதிரி இருக்கும். ஒளிப்பதிவும் இசையும் படத்துக்கு பலமா இருந்தா கூட ஒரு சில இடங்கள்ல இசை ஜாஸ்தியா இருக்கிறதுனால டைலாக் சரியா கேட்க முடியல. இந்த படத்துடைய டியூரேஷன் 1 hour 43 minutes தான். IMDb ரேட்டிங் 7.9. நெட்ஃபிளிக்ஸ் OTTல குஜராத்தி மற்றும் ஹிந்தியில சப்டைட்டிலோட அவைலபிளா இருக்கு. ஹாரர் எலிமெண்ட் நிறைய இருக்கிறதுனால இந்த படத்துக்கு A சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற படம் கிரைம் த்ரில்லரான 55. மும்பையை சேர்ந்த தாதாவான சாகர்பாய் அனாதை சிறுவர்களை தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்க விட்டு சம்பாதிச்சுட்டு இருப்பாரு. அவர் இப்போ அந்த பிள்ளைகளை மனிதர்களாவே கன்சிடர் பண்ண மாட்டாரு. அதனாலேயே ஒவ்வொருத்தரையும் நம்பர் வச்சுதான் கூப்பிடுவாரு. அதுல 55ங்கிற நம்பருக்கு சொந்தக்காரன் தான் பாச்சன். அந்த பையன் ஒரு முறை ட்ரெயின்ல ஒரு பெரியவர்கிட்ட இருந்து 1.5 லட்சம் ரூபாய் திருடிடுவான். பெரியவர் அந்த பணத்தை பொண்ணுடைய நிச்சயதார்த்தம் நடத்துறதுக்காக வச்சிருந்தது. அதனாலேயே பணம் போன அதிர்ச்சியில ட்ரெயின் முன்னாடி குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறாரு. அந்த பெரியவருடைய சாவுக்கு தான் காரணம்னு புரிஞ்சுக்கிற பாச்சன் குற்ற உணர்வுல தவிக்கிறாரு. பெரியவருடைய பொண்ணுக்கு உதவி பண்ணணும்னு முடிவு பண்றாரு. பாச்சனால உதவி பண்ண முடிஞ்சுதா, அந்த உதவியை அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணிச்சாங்கிறது தான் படத்துடைய மீதி கதை. இந்த படம் பேசிக்கா ஒரு இந்தியன் அமெரிக்கன் த்ரில்லர். ஹிந்தியில பிரைம் வீடியோல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துடைய டியூரேஷன் 1 hour 40 minutes. IMDb ரேட்டிங் 7.4. ரியலிஸ்டிக்கான கிரைம் த்ரில்லர் பிடிக்கிறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். ஒரு சிலர் கிளைமேக்ஸ் இன்னமும் பெட்டரா இருந்திருக்கலாம்னு ரிவ்யூ கொடுத்தாலும் கண்டிப்பா ஒரு முறை இந்த படத்தை பார்க்கலாங்க. கிரைம் வயலன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இந்த படத்துக்குமே A ரேட்டிங் தான் கொடுத்திருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற படம் பகவத் சாப்டர் 1 ராக்ஷஸ். உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற கிராமத்துல இருக்கிற ஒரு பொண்ணு காணாம போறாங்க. ஆரம்பத்துல போலீஸ் ஆபீசர் அந்த பொண்ணு ஓடி போயிருப்பான்னு முடிவு பண்றாங்க. ஆனா அந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர்ல போற விஸ்வாஸ் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த பொண்ணு மட்டும் இல்ல, அந்த ஊர்ல நிறைய பெண்கள் இது மாதிரி காணாம போயிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறாரு. இதுக்கான காரணங்கள் என்ன, காணாம போன பொண்ணுங்களை கண்டுபிடிக்க முடிஞ்சதாங்கிறது தான் படத்துடைய கதை. இந்த படத்துடைய டியூரேஷன் 2 hours. IMDb ரேட்டிங் 7.1. இந்த படத்திலையும் வயலன்ஸ், சைக்கலாஜிக்கல் இன்டென்சி எல்லாம் இருக்கிறதுனால A சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போற படம் சந்தோஷ். இந்த படம் பெண் வன்கொடுமை, போலீஸ் அராஜகம் சம்பந்தப்பட்டது. இனிஷியலா இந்த படத்தை இந்தியாவில் பேன் பண்ணியிருந்தாங்க. ஆனா இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல திரையிட்டு பெரிதும் பாராட்டப்பட்டுச்சு. சந்தோஷங்கிற பெண்மணியுடைய கணவர் இறந்து போக அவர் பார்த்துட்டு இருந்த போலீஸ் வேலை அவங்களுக்கு கிடைக்குது. அந்த வேலை மூலமா அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் மட்டும் இல்லாம கொடுமைப்படுத்துற அவங்களுடைய இன்லாஸ் கிட்ட இருந்தும் விடுதலை கிடைக்குது. ஒரு கிராமத்துக்கு போஸ்டிங் கிடைச்சு போற அவங்க அங்க இறந்து போன தலித் பொண்ணுடைய மர்டர் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எதிர்கொண்ட பிரச்சனைகள் தான் படத்துடைய மீதி கதை. இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு படம். இதுல நடிச்சிருக்கிற அத்தனை பேரும் எக்ஸ்ட்ரானரி நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காங்க. பலர் இந்த படத்தை அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு குறைன்னு பார்த்தா ஸ்லோவா நகர்ற கதை மட்டும்தான். அது மட்டும் இல்லாம படத்துடைய எண்டை ஓப்பன் எண்டா நம்முடைய கெஸுக்கே விட்டுருப்பாங்க. ஆனா சமுதாயத்துல நடக்கிற அநீதிகளை வெளிக்கொணர்ற படங்களை பாக்குறவங்களுக்கு இந்த படமும் நிச்சயமா பிடிக்கும். இந்த படத்துடைய டியூரேஷன் 2 hours 8 minutes. நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துக்கும் A சர்டிபிகேட் தான் கொடுத்திருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற படம் லீகலி வீர். அமெரிக்காவில் சக்சஸ்ஃபுல்லா ஒரு லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கிற வீர் தன்னுடைய மனைவி இறந்த பிறகு இந்தியாவுக்கு திரும்ப வராரு. பேசிக்கா ஒரு லாயரான அவர் இந்தியா திரும்பின பிறகு அவருடைய ப்ரொஃபஷனை ரீஸ்டார்ட் பண்றாரு. ஒரு லாயருடைய மர்டர் கேஸையும் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு.
இந்த கேஸ் மூலமா அவருடைய ப்ரொஃபஷனை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போலான்னு வீர் நினைக்கிறாரு. அவரால் அதை சாதிக்க முடிஞ்சுதாங்கிறது தான் படத்துடைய ஒன்லைனர். இந்த படத்துல அன்எக்ஸ்பெக்டடா நிறைய ட்விஸ்ட் இருக்கும். அதனாலேயே ஸ்டோரி என்கேஜ்டாவும் இருக்கும். இந்த படத்துல இருக்கிற ஒரு சில கமர்ஷியல் எலிமெண்ட் டிஸ்ட்ராக்ஷனா இருக்கு. அதை அவாய்ட் பண்ணியிருந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்ட் ரூம் ட்ராமா படம்னே சொல்லியிருக்கலாம். இந்த படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. டியூரேஷன் 2 hours 22 minutes. இப்போ நான் சொன்ன இந்த படங்கள்லாம் கண்டிப்பா ஒரு முறை பார்க்கலாங்க. பார்க்க வேண்டிய படங்கள் கூட. இதுக்கு மேல நான் சொல்ல போற படங்கள்லாம் ஆவரேஜான படம் தான். பார்க்கறதுக்கு வேற படமே இல்லைன்னா மட்டும் பாருங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போற படம் மர்டர் பாத். ஜெய்ப்பூருக்கு டூர் போன குரூப்ல இருந்து ஒரு டூரிஸ்ட் காணாம போறாங்க. அதை தொடர்ந்து அந்த டூரிஸ்டும் மிஸ் ஆகுறாரு. அந்த டூரிஸ்ட் கைட் பிரைம் சஸ்பெக்டா கருதப்பட்டு அவரை தேட ஆரம்பிக்கும் போது பல மர்ம முடிச்சுகள் அவிழுது. இந்த படத்துக்கு மிக்ஸ்டு ரிவ்யூ தான் இருக்கு. IMDb ரேட்டிங்கும் 4 தான். கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் இல்லை. இந்த படத்துடைய டியூரேஷன் 2 hours 33 minutes. ஜியோ ஹாட்ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. அடுத்த படம் மாலிக். ஒரு கிராமத்துல அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற தீபக்குடைய அப்பாவை பொலிட்டீஷியனுடைய அடியாட்கள் கொடூரமா போட்டு அடிக்கிறாங்க. தீபக் அதுக்கு காரணமான ஆளுங்களை தேடி கண்டுபிடிச்சு கொலையும் பண்றாரு. அதுக்கப்புறம் தீபக் எப்படி மாலிக் ஆனாருங்கிறது தான் படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய IMDb ரேட்டிங் 5.4. டியூரேஷன் 2 hours 28 minutes. இந்த படத்துடைய ஹீரோவான ராஜ்குமார் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாலும் கதை ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருக்கிறதுனால பெரிதும் விரும்பப்படல. இது மாதிரியான கேங்ஸ்டர் ஸ்டோரியோட ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் 100 படத்துக்கு மேல ரிலீஸ் ஆயிருக்கும். இந்த படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்குங்க. இந்த படங்களை நீங்க பார்த்து ரசிப்பீங்கன்னு நம்புறேன். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லிஸ்டுடன் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.